இரண்டாவதாக புனித மதீனா முனவ்வராவுடைய ஹுத்பாவி ஹத்தீப் அப்துல்லா அல் புஐஜான் ஹஃபிதஹுல்லாஹ் அவர்கள் தெரிந்தார். ஹுத்பாவின் தலைப்பு அண்டை வீட்டுக்காரரை மதிக்க வேண்டும், அவர் உங்களுக்கு அநியாயம் செய்தாலும் சரியே என்ற தலைப்பாகும். அல்லாஹ்வை புகழ்ந்து அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் ஸலாம் சொல்லி தக்வாவை வலியுறுத்தியதன் பின்பு அல்லாஹுடைய அடியார்களே, உலக விடயங்களில் நாங்கள் ஈடுபாடு காட்டக்கூடிய நேரத்தில் சில பேர்கள் மார்க்க விடயங்களை மறந்து விடுவார்கள். அப்படியான ஒன்றுதான் அண்டை வீட்டுக்காரனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள். இஸ்லாமிய ஒழுக்கங்களில் ஒன்றுதான், இஸ்லாம் வலியுறுத்தக்கூடிய ஒழுக்க விழுமியங்களில் முக்கியமான ஒரு பகுதி தான் அண்டை வீட்டுக்காரர்களுடைய உரிமைகளை பேணி முறையாக நடந்து கொள்வது, உரிமைகளை நிறைவேற்றுவது, அவர்களுடைய கடமைகளை செய்வது, அவர்களை மதிப்பதாகும். அது எங்களுடைய நற்குணத்தின் அடையாளமாக, எல்லா நற்குணங்களுடைய ஒரு அடிப்படையாக காணப்படுகிறது. அண்டை வீட்டுக்காரர்களோடு பண்பாக நடந்து கொள்ள வேண்டும் என்பது அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் உங்களுடைய பக்கத்து வீட்டுக்காரர்களுக்கு நீங்கள் உபகாரம் செய்யுங்கள் என்று அல்லாஹ் ஒரு குர்ஆனிலே பணித்திருக்கிறான். அல்லாஹை வணங்குங்கள், அவனை நீங்கள் இணை வைக்கக்கூடாது, பெற்றோர்களோடு அழகாக நடந்து கொள்ளுங்கள், உறவினர்களோடு பண்பாக நடந்து கொள்ளுங்கள், அனாதைகளோடு கனிவாக நடந்து கொள்ளுங்கள், மிஸ்கீன்களோடு பாசமாக நடந்து கொள்ளுங்கள். அதே நேரத்திலே உங்களுடைய பக்கத்து வீட்டுக்காரர்களோடு, உறவுக்காரர்களோடு, உங்களுக்கு பக்கத்தில் அமரக்கூடியவர்களோடு, பக்கத்து வீட்டில் வசிக்கக்கூடியவர்களோடு, பிரயாணிகளோடு மிக பண்பாக நடந்து கொள்ளுங்கள், உங்களுடைய அடிமைகளோடும் பண்பாக நடந்து கொள்ளுங்கள். அல்லாஹு தஆலா பெருமை அடிக்கக்கூடியவர்களையும் பெருமை பேசக்கூடியவர்களையும் ஒருபோதும் விரும்பவே மாட்டார். சூரா அன்-நிசா 36வது வசனம். எனவே பக்கத்து வீட்டுக்காரர் உபகாரம் செய்வது, அவரை கண்ணியப்படுத்துவது என்பது இஸ்லாம் வலியுறுத்தக்கூடிய மிக முக்கியமான கடமைகள் ஒன்று, மனித பண்பின் அடையாளம். இந்த சமூகம் பாதுகாக்கப்படுவதற்கான அஸ்திவாரங்களில் ஒன்றாக அண்டை வீட்டுக்காரர்கள் உரிமைகளை பாதுகாப்பது அமைந்திருக்கிறது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிகவும் வலியுறுத்தக்கூடிய ஒரு விடயமாக அண்டை வீட்டுக்காரர்களோடு பண்பாக நடக்க வேண்டும் என்பது காணப்பட்டிருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைத்தார்கள், அனந்தர சொத்திலிருந்தும் ஒரு பங்கு கொடுக்க வேண்டி வந்து விடுமோ என்று பயப்படுகின்ற அளவுக்கு அண்டை வீட்டுக்காரர்களுக்கு உபகாரம் செய்யுங்கள் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தூண்டிக்கொண்டு வலியுறுத்தி கொண்டே இருந்தார்கள். இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா சொல்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அண்டை வீட்டுக்காரோடு பண்பாக நடந்து கொள்ள வேண்டும் என்று எனக்கு சொல்லிக் கொண்டே இருந்தார். நான் நினைத்தேன் என்னுடைய சொத்திலிருந்தும் அவருக்கு ஒரு பங்கு கொடுக்க வேண்டி வருமோ என்று. இந்த செய்தி புகாரி முஸ்லிமில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அல்லாஹ்வுடைய அடியார்களே, ஈமானுடைய அடையாளம், ஒரு மனிதன் பரிபூர்ணமான ஈமான் இருக்கிறார் என்பதற்கு அடையாளம் பக்கத்து வீட்டுக்காரர் உபகாரம் செய்ய வேண்டும், கெடுதிகளை விட்டு அவரை பாதுகாக்க வேண்டும், பொறுமையாக இருக்க வேண்டும். அபூ சொல்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு சொன்னதாக, அல்லாஹ்வை மறுமை நாளை நம்பியிருக்கிறாரோ அவர் பக்கத்து வீட்டுக்காரருக்கு எந்த ஒரு தொந்தரவும் செய்யக்கூடாது. யார் அல்லாஹ்வை மறுமை நாளை நம்பியிருக்கிறாரோ தன்னுடைய விருந்தாளி அவர் கண்ணியப்படுத்த வேண்டும். யார் அல்லாஹ்வை மறுமை நாளை நம்பியிருக்கிறாரோ அவர் நல்லதை பேச வேண்டும், இல்லை என்றால் மௌனமாக இருக்க வேண்டும். புகாரி முஸ்லிமில் இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதே போன்று ஈமானுடைய அடையாளங்களில் ஒன்று என்னவென்றால், ஒரு மனிதனுடைய ஈமான் பூர்த்தியாக வேண்டுமாக இருந்தால் பக்கத்து வீட்டுக்காரர்களுக்கு துரோகம் செய்யக்கூடாது, ஏமாற்றக்கூடாது, நோவினை செய்யக்கூடாது, அநியாயம் செய்யக்கூடாது, வரம்பு மீறக்கூடாது. அபூ ஷுரைஹ் ரலியல்லாஹு அன்ஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக, அல்லாஹ் மீது சத்தியமாக உங்களில் ஒரு முஃமினாக மாட்டார், அல்லாஹ் மீது சத்தியமாக உங்களில் ஒரு முஃமினாக மாட்டார், அல்லாஹ் மீது சத்தியமாக உங்களில் ஒரு முஃமினாக மாட்டார். அப்போ சஹாபாக்கள் கேட்டாங்க, யார் ரசூலல்லாஹ், யார் அவர்? சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எவருடைய ஆபத்து, எவருடைய கெடுதியை விட்டும் பக்கத்து வீட்டுக்காரர் பாதுகாப்பு பெறவில்லையோ அப்படியான ஒரு நபர் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதே போன்று ஒரு ஈமானுடைய அடையாளங்கள் ஒன்றுதான், ஒரு அடியான் தன்னுடைய பக்கத்து வீட்டுக்காரனுக்கு தனக்கு விரும்பக்கூடிய ஒன்றை விரும்ப வேண்டும். அனஸ் ரலியல்லாஹு சொன்னாங்க, நபி ஸல்லல்லாஹு சொன்னதாக, உங்களில் ஒருவர் தான் விரும்புவதை தன்னுடைய பக்கத்து வீட்டுக்காரருக்கும் அது கிடைக்க வேண்டும் என்று விரும்பாதவரை பரிபூர்ணமான முஃமினாக ஆக முடியாது, அல்லாஹ் மீது சத்தியமாக என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இந்த செய்தி முஸ்லிமில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய அடியார்களே, பக்கத்து வீட்டுக்காரர் உபகாரம் செய்வது என்பது சொர்க்கம் நுழைவதற்கான காரணங்களில் ஒன்றாகும், நரகத்தை விட்டு பாதுகாக்கப்படுவதற்கான காரணங்களில் ஒன்றாகும். ஒரு மனிதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சொன்னார், யார சொல்லலாம், ஒரு குறிப்பிட்ட ஒரு பெண் அதிகமாக தொழுகிறாள், அதிகமாக நோன்பு பிடிக்கிறாள், அதிகமாக சதகா கொடுக்கிறாள் என்றாலும் அந்த பெண் பக்கத்து வீட்டுக்காரர்களோடு சண்டை பிடிக்கிறாள், நாவினால் பக்கத்து வீட்டுக்காரர்களை துன்புறுத்துகிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்த பெண் நரகம் சென்று விடுவாள். இன்னொரு மனிதன், அதே நேரத்தில் இன்னொரு மனிதன் வந்து சொன்னார், யார சொல்ல, ஒரு பெண் அதிகமாக நோன்பு பிடிப்பதும் கிடையாது, சதகா கொடுப்பதும் கிடையாது, தொழுவதும் கிடையாது, ஆனால் அந்த வீட்டில் சமைக்கப்படக்கூடிய உணவுகளை பக்கத்து வீட்டுக்காரர்களுக்கு அந்த பெண் கொடுக்கிறாள், ஏழைகளுக்கு கொடுக்கிறாள். அதே நேரத்திலே பக்கத்து வீட்டுக்காரர்களுக்கு திட்டாமல், ஏசாமல், நாவை பாதுகாத்து பக்கத்து வீட்டுக்காரர்களை கண்ணியப்படுத்துகிறாள் என்று சொன்னபோது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்த பெண் சொர்க்கவாதி என்று சொன்னாங்க. இந்த செய்தி இப்னு ஹிப்பான் என்ற நூலிலே பதிவு செய்யப்பட்டிருக்கு. அல்லாஹ்வுடைய அடியார்களே, பக்கத்து வீட்டுக்காரர்களுடைய சாட்சி இருக்கிறதே, இவர் நல்லவர் என்று அல்லது கெட்டவர் என்று, அது மிக முக்கியமான ஒரு சாட்சியாக கருதப்படுகிறது. ஒரு மனிதன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சொல்லி, யா ரசூலல்லாஹ், எனக்கு ஒரு வணக்கத்தை சொல்லித்தார்கள், அதை செய்தால் நான் சொர்க்கத்துக்கு செல்ல வேண்டும், அப்படியான வணக்கத்தை சொல்லித்தார். நபி அவங்க சொன்னாங்க, நீங்க ஒரு முஹ்சினாக இருங்க, உபகாரம் செய்யக்கூடியவராக இருங்க. அந்த மனிதர் கேட்ட, யார சொல்ல, யாருக்கு நான் உபகாரம் செய்ய வேண்டும்?
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அதாவது நான் ஒரு முஹ்சின், நான் உபகாரம் செய்யக்கூடியவன் என்றால் அடையாளம் என்ன? நான் உபகாரம் செய்யக்கூடிய என்பதற்கான அடையாளம் என்ன? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களோட பக்கத்து வீட்டுக்காரர்கிட்ட நீங்க கேளுங்க. அவங்க சொல்றாங்க, நீங்க உபகாரம் செய்யக்கூடியவர் நல்லவர் என்றா நீங்க நல்லவர், நீங்க கெட்டவர் என்றா நீங்க அல்லாஹ்விடத்திலும் கெட்டவர் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஏன்னா பக்கத்து வீட்டுக்காரருடைய சாட்சி மூலமாக அல்லாஹ் ஒரு மனிதன் சொர்க்கவாதி என்று நரகவாதி என்று அல்லாஹ் தீர்மானிக்கின்றான். இந்த செய்தி ஹாக்கிமில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக, எந்த ஒரு மனிதன் உலகத்தில் வாழக்கூடிய அவருடைய பக்கத்து வீட்டுக்காரர் 4 பேர்கள் அவருக்கு சாட்சி சொல்றாங்க அவர் நல்ல மனிதன் என்று. பக்கத்து வீட்டில் வசிக்கக்கூடிய 4 பேர்கள் சொல்றாங்க, 4 வீட்டுக்காரர் சொல்றாங்க இவர் நல்ல மனிதன் என்றா, நிச்சயமாக அல்லாஹ் அவர்கள் அப்படி சொல்வதன் மூலமாக, இவர் நல்லவர் என்று சொல்வதன் மூலமாக அல்லாஹு தஆலா சொல்வானாம், இந்த மனிதன் சொன்ன நீங்க இந்த மனிதனை பற்றி சொன்ன விடயங்களை நான் ஏற்றுக்கொண்டு அவருடைய பாவங்களை மன்னித்து விடுகிறேன் என்று அல்லாஹ் பக்கத்து வீட்டுக்காரர்கள் சொல்லக்கூடிய அந்த நல்ல சாட்சியின் மூலமாக, நல்லவர் என்று சொல்வதன் மூலமாக ஒரு அடியானுடைய பாவங்களை கூட அல்லாஹ் மன்னிக்கிறான். இப்னு ஹிப்பான் செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இறுதியாக கத்தீப் அவர்கள் ஆரம்பத்தில் ஓதிய அந்த குர்ஆனுடைய வசனத்தை ஏழைகளோடு, அனாதைகளோடு, பக்கத்து வீட்டுக்காரோடு, பக்கத்தில் அமரக்கூடியவர்களோடு நீங்கள் நல்ல முறையில் நடந்து கொள்கின்ற வசனத்தை ஓதி ஹுத்பாவுடைய முதல் பகுதியை விட்டு விடைபெற்று சென்று மிக சுருக்கமாக ஹுத்பாவுடைய 2வது பகுதியில் ஹத்தீப் அவர் அல்லாஹ்வை புகழ்ந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தக்வாவை வலியுறுத்தியதன் பின்பு, அல்லாஹ்வுடைய அடியார்களே, பக்கத்து வீட்டுக்காரோட விடயத்தில் நீங்கள் அல்லாஹ் பயந்து கொள்ளுங்கள், அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை, உரிமைகளை சரியாக நிறைவேற்றுங்கள், பக்கத்து வீட்டுக்காரோடு நல்ல பண்பாக நடந்து கொள்ளுங்கள், பக்கத்து வீட்டுக்கார உரிமைகளை பேணி நடந்து கொள்ளுங்கள், பக்கத்து வீட்டுக்காரருக்கு செய்ய வேண்டிய உரிமைகள் ஒன்று என்ன வேண்டும் தெரியுமா, அவர்களால் ஏதாவது சிரமங்கள் ஏற்பட்டால் அதை நாங்கள் சகித்துக் கொள்ள வேண்டும். அதே போன்று அவருடைய வீடுகளை நாங்கள் எட்டி பார்க்கக்கூடாது, ஹராமான பார்வை விட்டு அவர்களை நாங்கள் பாதுகாக்க வேண்டும். நாங்கள் அவருடைய வீட்டுடைய பெண்களை அதே போன்ற மகரமற்றவர்களை நாங்கள் பார்க்கக்கூடாது, பார்வையை நாங்கள் தாழ்த்திக் கொள்ள வேண்டும். அவர்கள் ஏதாவது தப்பு தவறு செய்தால் மன்னிக்க வேண்டும், அவருடைய குறைகளை தேடக்கூடாது. இவ்வாறான விடயங்களை நாங்கள் கருத்தில் கொண்டு பக்கத்து வீட்டுக்காரர் செய்ய வேண்டிய கடமையை நாங்கள் செய்ய வேண்டும். அதே போன்று பக்கத்து வீட்டுக்காரர் செய்ய வேண்டிய கடமையில் அடுத்தது ஒன்றுதான், நாங்கள் அவர்களுக்கு எந்த ஒரு துன்புறுத்தலை நாங்கள் செய்யக்கூடாது, துன்பத்தையும் செய்யக்கூடாது. யாரு பக்கத்து வீட்டுக்காரர் விடயத்திலே வரமும் இருவாரோ அவர்களுக்கு வீட்டிலே பரக்கத்து இல்லாமல் போய்விடும். ஒரு வீட்டுடைய பொறுமதி பக்கத்து வீட்டுக்காரரை பொறுத்து இருக்கிறது. பக்கத்து வீட்டுக்காரர் மோசமானவர்கள் அந்த வீட்டு பொறுமதி அற்றதாக இருக்கும், பக்கத்து வீட்டுக்காரர் நல்லவர்கள் அந்த வீட்டுடைய பெருமதி அதிகமானதாக இருக்கும். எனவே அல்லாஹ்விடத்தில் நாங்கள் உலகத்திலும் மறுமையிலும் கெட்ட பக்கத்து வீட்டுக்காரர்களை மட்டும் பாதுகாப்பு தேடுகின்றோம் என்று துவா செய்தார்கள். உண்மையான நல்ல பக்கத்து வீட்டுக்காரர், அதாவது மோசமான பக்கத்து வீட்டுக்காரர் யார் என்றால், நலவுகளை கண்டால் நலவுகளை பேச மாட்டார், கெடுதிகளை கண்டால் கெடுதிகளை மாத்திரம் மற்றவர்களுக்கு சொல்லிக் கொண்டு அல்லா இப்படியானவர்கிட்ட எங்களை பாதுகாப்பானாக. அதே போன்று பக்கத்து வீட்டுக்காரர் செய்ய வேண்டிய கடமைகள் ஒன்றுதான், அவரை சந்திக்கின்ற போது அவருக்கு சலாம் சொல்வது, நோய்வாய்ப்பட்டால் அவரை சந்திப்பது, நோய் விசாரிப்பது, யாராவது மரணித்தால் அவர்களுக்கு நாங்கள் மரண வீடுகளுக்கு சென்று ஆறுதல் சொல்வது, பாதிக்கப்பட்டவர்களுக்கு நல்ல ஆறுதல் கூறுவது, அவருடைய ரகசியங்களை நாங்கள் பகிரங்கப்படுத்தாமல் மறைத்து வைத்துக் கொள்வது பக்கத்து வீட்டுக்காரருக்கு செய்ய வேண்டிய கடமைகள் ஒன்றாகும். ஒரு கவிதை சொல்கிறார்கள், பக்கத்து வீட்டுக்காரர்கள் செய்ய வேண்டிய கடமைகளை பேணிக்கொள், எல்லா சந்தர்ப்பத்திலும் அல்லாஹ் கூறியதை அவரை நீ அடிக்கடி சந்தித்துக்கொள், சந்தோஷமாக மகிழ்ச்சியாக, நோய்வாய்ப்பட்டிருக்கும் போது அவரை நீ நோய் விசாரித்துக்கொள். அபூதர் கிஃபார் ரலியல்லாஹு தஆலா சொன்னதாக அல்லாஹு தஆலா 3 பேர்களை விரும்புகிறான். அந்த 3 பேர் ஒருவர் யார் என்றால், ஒரு மனிதர் அவருடைய பக்கத்து வீட்டுக்காரர் மோசமானவராக இருந்தும், நாவினாலும் கரங்களாலும் அவருக்கு அநியாயம் செய்தும் கூட பக்கத்து வீட்டுக்காரருடைய நோவினைகளை தாங்கி பொறுமை காக்கக்கூடியவர் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சிறந்த 3 பேர்கள் ஒருவராக பக்கத்து வீட்டுக்காரருடைய சிரமங்களை தாங்கக்கூடியவர்களை சொன்னார்கள். இந்த செய்தி முஸ்லிமில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. முஸ்லிமான பெண்களே, பக்கத்து வீட்டுக்காரர்களுடைய பெண்களுடைய விஷயத்தில் நீங்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். குறிப்பாக பெண்களை பார்த்து சொல்கிறார்கள், உங்களுடைய பக்கத்து வீட்டுக்காரர்களுக்கு நீங்கள் சமைக்கக்கூடிய உணவுகள் ஒரு பங்கை கொடுங்கள், அது ஆட்டுடைய காலாக இருந்தாலும் பரவாயில்லை, கொடுங்கள். அபூ ஹுரைரா சொன்னதாக, பெண்களே, பக்கத்து வீட்டுக்காரர்களுக்கு நீங்கள் ஏதாவது கொடுப்பதாக இருந்தால் அது அற்பமாக கருத வேண்டாம், அது ஆட்டுக்காலாக இருந்தாலும் சரி என்று நபி அவங்க சொன்னாங்க. புகாரி முஸ்லிம் இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டு அல்லாஹ்வுடைய அடியார்களே, எந்த அளவுக்கு எங்களுடைய பக்கத்து வீடு எங்களுக்கு நெருக்கமாக இருக்கிறது அந்த அளவுக்கு நாங்கள் அதிகமாக அவர்களை நாங்கள் கவனிக்க வேண்டும். எந்த அளவுக்கு எங்களுடைய வீடோட பக்கத்து வீடுகள் சேர்ந்திருக்கும் அவர்களை நாங்கள் மிகவும் உபசரிக்க வேண்டும். ஏன், நாங்கள் ஒரு பள்ளியில் தொழக்கூடியவர்களாக இருந்தால் நாங்கள் எல்லோரும் பக்கத்து வீட்டுக்காரர்களாக கருதப்படுவோம். ஒரு ரோட்டில் வாழக்கூடியவங்களாக இருந்தால் அந்த ரோட்டில் வாழக்கூடிய எல்லோரும் பக்கத்து வீட்டுக்காரர்களாக கருதப்படுவோம். எனவே முன்னால் சொல்லப்பட்ட கடமைகளை பேண வேண்டும். ஆயிஷா சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் நான் சொன்னேன், யா ரசூலல்லாஹ், எனக்கு 2 பக்கத்து வீட்டுக்காரர்கள் இருக்கிறாங்க, யாருக்கு நான் அன்பளிப்பு கொடுக்க?
நபி அவங்க சொன்னாங்க, உங்களுக்கு யார் மிக நெருக்கம், உங்களோட கதவுக்கு பக்கத்தில் யாருடைய கதவு இருக்கிறதோ, நீங்கள் கதவை திறந்தால் யாருடைய வீடு உங்களுக்கு தென்படுமோ, அந்த நெருக்கமான உறவுக்காரர்களுக்கு நீங்கள் ஹதியா கொடுங்கள், அன்பளிப்புகளை கொடுங்கள் நபி அவங்க சொன்னாங்க. புகாரி இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த செய்தியை சொல்லி நீண்டது ஒரு துவாவை செய்து ஹத்தீப் அப்துல்லா அல் புஐஜான் ஹஃபிதஹுல்லாஹ் முழுமையாக புனித மதீனா முனவ்வராவுடைய ஹுத்பாவை விட்டு விடைபெற்று சென்றார்கள். நேர்களுக்கு இறுதியாக அடுத்ததாக புனித மஸ்ஜித் அக்ஸாவுடைய ஹுத்பாவை மொழிபெயர்க்க இருக்கின்றோம். அதற்கு முன்னால் ஒரு இடைவேளை.